Hello friends, hi, welcome to my channel Kalpana's Lifestyle Tamil. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது and எனக்கும் ரொம்ப ஃபேவரட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கின் கேர் ரொட்டீன் processலயே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா pedicure and manicure தான் பார்க்க போறோம். Actually இது நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம், ரெண்டு வீடியோவா பார்க்கலாம். and pedicure தான் பார்க்க போறோம். pedicure நம்ம வீட்லயே அஃபோர்டபிளான பெடிக்யூர் கிட், வெரி அஃபோர்டபிளான பெடிக்யூர் கிட் வச்சு நம்ம வீட்லயே எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் எப்படி பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வீட்லயே ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் எப்படி நம்ம வீட்லயே பண்ணலாம், வெரி அஃபோர்டபிள் கிட் வச்சு எப்படி பண்ணலான்னு தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எடுத்துருக்க பெடிக்யூர் அண்ட் மேனிக்யூர் கிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாடி கேர். இந்த பாடி கேர் எல்லாருக்குமே தெரியும் இந்த பிராண்ட் பற்றி. அண்ட் இது நைக்காவில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த ப்ராடக்டோட லிங்க் நான் கம்பல்சரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது அஃபோர்டபிள் ரேஞ்ச், வெரி அஃபோர்டபிள் ரேஞ்ச். ஸ்டார்டிங் அஃபோர்டபிள் ரேஞ்ச்லேயே இதுதான் ஸ்டார்டிங். இதோட ப்ரைஸ் 150. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதோட நேம் ஹேண்ட் அண்ட் ஃபுட் மெரைன். இதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க paraben and formaldehyde free. ஸோ இதனால் நமக்கு எந்த ப்ராப்ளமும், ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது, அண்ட் ஸ்கின் அலர்ஜிஸ் அந்த மாதிரி எதுவுமே வராது. அண்ட் இதில் கலர்ஸ் அப்ரூவல் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இதில் மொத்தமாக எத்தனை ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 6 ப்ராசஸ் இருக்குது. ப்ராசஸ் இது. ஆக்சுவலி இது எத்தனை ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா 6 ஸ்டெப்ஸ். அண்ட் இந்த 6 ஸ்டெப்ஸுமே நம்ம ப்ராசஸ் 1 by 1 ப்ராசஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நமக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 டூல் நமக்கு தேவை. ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப் பண்ணுவோம்ல, அந்த ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்க்ரேப்பர், ஸ்க்ரேப்பர் இது டெட் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்ணும். இது பின்னாடி இருக்க கேலஸை நம்ம ஃபுட்டில் கேலஸ்ன்னு, அதாவது அது ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும், அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதோட பேக் சைடு இது இருக்குது. நான் இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது அண்ட் தென் இதுதான் நான் கியூட்டிக்கல் சொன்னேன் பார்த்தீங்களா, நெயிலோட அவுட்டர் கார்னரில் இருக்கும்ன்ட்டு. அந்த கியூட்டிக்கல் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த கியூட்டிக்கல் ரிமூவல் இந்த டூல் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் நமக்கு பெடிக்யூருக்கு இது யூஸ் பண்ணுவோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பியூமிக் ஸ்டோன். இதை வச்சு நல்லா காலில் நல்லா ரப் பண்ணோன்னா ஒரு சாஃப்ட்னஸ் நமக்கு கொடுக்கும். ஸோ அதுக்காக இந்த பியூமிக் ஸ்டோன். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா இந்த ப்ரஷ்ஷு. இந்த ப்ரஷ் நம்ம சோக் பண்ணுவோம் பார்த்தீங்களா, கால் நம்ம சோக் பண்ணுறோம்ல, இந்த டர்ட் ஸ்கின் செல்ஸை, அந்த டர்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். கால் ஃபுல்லாக நல்லா ஜென்டலாக ஃபுல்லாக நம்ம ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வச்சு நம்ம ப்ரஷ் பண்ணி ஸ்க்ரப் பண்ணும்போது நம்ம கையால் பண்ணுறதை விட நம்ம டர்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆகும். நல்லாவே இது ஒர்க் ஆகும். இது நல்லாவே ஒர்க் ஆகும். நம்ம கையால் பண்ணுறத விட இதில் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா டர்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆகும். அண்ட் தென் லாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெயில் ஃபைலர். நெயில் ஃபைலர் இதுதான் நெயில் ஃபைலர். நம்ம நெயில் ஷேப்பர்னு கூட சொல்லலாம். நம்ம ஹேண்ட்ஸ்லேயும் லெக்ஸ்லேயும் நெயில் கட்டர் யூஸ் ஆகும். நெயில் கட்டர் நான் ஜென்ரலாக யூஸ் பண்ண மாட்டேன். நான் சிசர் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு அந்த ஷேப்பாக கட் பண்ணுறது சிசர் தான் எனக்கு ஈஸியாக இருக்கும். நெயில் கட்டர் எனக்கு அவ்வளோவா வராது எனக்கு. ஸோ நான் அதனால் இது எடுத்துக்கிறேன். நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணுறதுக்கு நெயில் பாலிஷ் ரிமூவர். நான் அதுக்கு ப்ளூ ஹெவன் நெயில் பாலிஷ் ரிமூவர். இது ரொம்ப வர்த் த ப்ரைஸ் தான் நான் சொல்லுவேன். இது 125 ml 90 rupees ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள், ரொம்ப நாளைக்கு வரும். இது நெயில் பாலிஷஸ். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் இந்த பாடி கேரோட கிட்டில் இருக்க ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் சோக்கிங் ப்ராசஸ். இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாட் டப் எடுத்து அதில் இது ஃபியூ ட்ராப்ஸ் ஆர் 1 tablespoon நம்ம விட்டுட்டு வார்ம் வாட்டரில், ஒரு டப்பில் வார்ம் வாட்டரில் விட்டுட்டு நம்மளோட காலை அதில் வச்சிடணும். ஒரு 15 to 20 minutes வச்சிடணும். அது நல்லா சோக் பண்ணணும். நம்ம அப்படியே விட்டுறணும், அது நம்ம காலை அப்படியே விட்டுறணும். அது நல்லா நம்ம காலில் சோக் ஆகி நம்ம காலில் இருக்க பாக்டீரியாஸ், அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே நமக்கு ரிமூவ் ஆகிடும். அண்ட் ஆஃப்டர் தட் நம்ம ஒரு டவல் வச்சு வைப் பண்ணிக்கிறோம். நம்ம அதை தான் இந்த வீடியோவில்
நம்ம வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி பண்ணணுன்றது நான் வந்து இப்போ வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நம்ம வந்து அது எப்படி பண்ணுறோன்றதை பார்க்கலாம். சோக்கிங் முடிச்சாச்சு. செகண்ட் ஸ்டெப் வந்து ஸ்க்ரப்பிங் ஸ்டெப் வந்து பார்க்க போகிறோம். ஸ்க்ரப்பிங் ஸ்டெப் வந்து என்னென்னா, நம்ம ஃபேஸ் ஸ்க்ரப் எப்படி பண்ணுறோம் அந்த மாதிரி தான் இந்த ஸ்க்ரப்பர் வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம கால் ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணிடணும். ஆஃப்டர் தட் நம்ம ஆஃப்டர் நம்ம வந்து கால் ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணோம் 2 கால்லையுமே. ஆஃப்டர் தட் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து என்ன பண்ணோம், டவல் வச்சு ரின்ஸ் பண்ணிடணும். ஆஃப்டர் தட் நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டவல் வச்சு நல்லா வைப் பண்ணிவிட்டு வாட்டரில் வந்து நம்ம கால் நல்லா வந்து வாஷ் பண்ணி ரின்ஸ் பண்ணிடணும். ஸோ அதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை நம்ம எப்படி பண்ண போகிறோம்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் இந்த பாடி கேரோட கிட்டில் இருக்க ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து சோக்கிங் ப்ராசஸ். இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாட் டப் எடுத்து அதில் வந்து இது வந்து ஃபியூ ட்ராப்ஸ் ஆர் 1 டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து விட்டுட்டு வார்ம் வாட்டரில் ஒரு டப்பில் வார்ம் வாட்டரில் விட்டுட்டு நம்மளோட காலை வந்து அதில் வச்சிடணும். ஒரு 15 to 20 minutes வச்சிடணும். அது நல்லா சோக் பண்ணணும். நம்ம அப்படியே விட்டுறணும். அது நம்ம காலை அப்படியே விட்டுறணும். அது நல்லா நம்ம காலில் சோக் ஆகி நம்ம காலில் இருக்க பாக்டீரியாஸ், அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து ரிமூவ் ஆகிடும். அண்ட் ஆஃப்டர் தட் வந்து நம்ம வந்து ஒரு டவல் வச்சு வைப் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து அதை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி பண்ணணுன்றது நான் வந்து இப்போ வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நம்ம வந்து அது எப்படி பண்ணுறோன்றது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலில் இருக்க நெயில் பாலிஷ் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணணும். க்ளீனாக கொஞ்சம் கூட நம்ம வந்து விடக்கூடாது. இந்த மாதிரி ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக வந்து நம்ம நெயில் பாலிஷ் போட தான் போகிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுனால நம்ம வந்து கால் மட்டும் இல்லாமல் நம்ம நெயில்ஸும் வந்து நல்லாவே வந்து நமக்கு க்ளீனாக அண்ட் பர்ஃபெக்டாக ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், நான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன் நான் காட்டன் வச்சு. தென் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் சொன்னல, அந்த கிளென்சர். நீங்கள் இதுக்கு பதிலாக ஷாம்பூ, பாடி வாஷ், வாட் எவர் உங்கள்கிட்ட என்ன ஃபேஸ் வாஷ் அந்த மாதிரி என்ன இருக்கோ அதை நல்லா ஒரு டப்பில் வந்து ஒரு ஹாட் வாட்டர் வச்சுட்டு நம்ம கால் சூடு தாங்குற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் வந்து இந்த லிக்விட் போட்டு நல்லா காலை வந்து நம்ம வந்து ஒரு 10 minutes சோக் பண்ணி வைக்கணும். இந்த பாருங்கள், நான் இந்த மாதிரி சோக் பண்ணிகிட்ருக்கேன். அப்போவே இந்த என்ன பண்ணுறேன்னா, நான் சொன்னேன் பார்த்திங்களா, இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து இந்த டூல்ஸ்லாம் நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ நான் அதில் வந்து இந்த ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இந்த டூல் ப்ரஷ். இது வந்து இந்த ப்ரஷ் வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். பட் நம்ம ஏன்னா காலோட அவுட் சைடு அண்ட் ஃப்ரண்ட் சைடில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நல்லா அந்த டெட் ஸ்கின்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து சோக்கிங் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக. செகண்ட் ஸ்டெப் வந்து ஸ்க்ரப்பிங் ஸ்டெப் வந்து பார்க்க போகிறோம். ஸ்க்ரப்பிங் ஸ்டெப் வந்து என்னென்னா, நம்ம ஃபேஸ் ஸ்க்ரப் எப்படி பண்ணுறோம் அந்த மாதிரி தான் இந்த ஸ்க்ரப்பர் வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம கால் ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணோம் 2 கால்லையுமே. ஆஃப்டர் தட் நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டவல் வச்சு நல்லா வைப் பண்ணிவிட்டு வாட்டரில் வந்து நம்ம கால் நல்லா வந்து வாஷ் பண்ணி ரின்ஸ் பண்ணிடணும். ஸோ அதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப். நான் வந்து இந்த சாஷேலேருந்து இதோட ஸ்க்ரப் வந்து கொஞ்சமாக நான் வந்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், இதில் வந்து நமக்கு எவ்வளோ நம்ம காலுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு குவான்டிட்டி நம்ம எடுத்துக்கணும். நான் என்னோடய கையில் நல்லா வந்து நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு என்னோடய 2 கால்லையுமே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணணும். நல்லா ஸ்க்ரப் பண்ணணும் நம்ம. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் நம்ம சேம் ஹாட் வாட்டர், அதே ஹாட் வாட்டர் கூட வச்சுக்கலாம். ஆரல்ஸ் நம்ம வந்து புதுசாக கூட ஹாட் வாட்டர் வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் இதுலேயே வந்து நல்லா ப்ரஷ் போட்டு நல்லா வந்து கால் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்க்ரப் போட்டு ஒரு 2-3 minutes நல்லா ஸ்க்ரப்பிங் பண்ணேன். அண்ட் தென் நான் வந்து இந்த மாதிரி நான் வந்து ப்ரஷ் பண்ணேன். நீங்கள் எடுத்தோன்னே போட்டுட்டு உடனே நீங்கள் வந்து ப்ரஷ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள். நமக்கு வந்து ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் இந்த மாதிரி நான் வந்து பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து ஒன்று காமிச்சேன் பார்த்தீங்களா, இந்த பக்கமாக வந்து ஸ்க்ரேப்பர் காமிச்சேன். ஃபுல்லாக நம்ம வந்து காலில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து எடுத்துருவோம். இந்த கேலஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துருவோம். கேலஸ்னால் வந்து நம்ம காலில் வந்து திக்கஸ்ட் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். நம்ம வெடிப்புலாம் விடும் பார்த்தீங்களா, ஸோ நம்ம அதெல்லாம் வந்து ஈஸியாக வந்துடும். இது வந்து சேம், இதுவும் அதே மாதிரி தான், ஸ்க்ரேப்பர் மாதிரி தான். இதுவும் நம்ம வந்து காலை நல்லா வந்து ஃபைனாக வந்து ஸ்மூத் அண்ட் ஃபினிஷில் வந்து நம்ம கால் வந்து பண்ணி கொடுக்கும். இது வந்து ஒரு 1 or 2 minutes நம்ம பண்ணதுக்கப்புறமா பியூமிக் ஸ்டோன் வந்து என்ன பண்ணணும்னா, காலை வந்து நல்லா சாஃப்டன் பண்ணி கொடுக்கும். அந்த ரஃப் சர்ஃபேஸ் எல்லாமே வந்து நம்ம ஸ்க்ரேப் பண்ணுறதுனால அந்த காலோட ஃபுட்ஸ்லாம் வந்து ரஃப் சர்ஃபேஸாக இருக்கும். இது வந்து அதை நல்லா ஸ்மூதன் பண்ணி கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து ஆல் ஓவர்
டோ வந்து நம்ம நல்லா வந்து இதை வச்சு நம்ம தேர்ட் ஸ்டெப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீமிங் ஸ்டெப். ஆக்சுவலி இது வந்து மசாஜிங் ஸ்டெப். ஆக்சுவலி இது வந்து மசாஜிங் ஸ்டெப். உங்கள்கிட்ட வந்து என்ன க்ரீம் இருந்தாலும் நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் என்ன மாய்ஸ்சரைசர் இருந்தாலும் வந்து இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வந்து போட்டு மசாஜ் பண்ணிக்கலாம். லைக் ஸ்க்ரப்பிங்கும் அந்த மாதிரி தான். எந்த ஸ்க்ரப் வேணால் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம வந்து சக்கரை ஹனி அதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கூட ஸ்க்ரப் போடலாம். வந்து கால் வாஷ் பண்ணணும்னு சொன்னால ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் இல்லை ஷாம்பூ பாடி வாஷ் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஸ்டெப் வந்து ஹனி அண்ட் சுகர் அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ். இந்த பேக் வாங்கலைன்னா ஆல்டர்னேட்டிவ் கூட யூஸ் பண்ண DIY. அண்ட் தென் தேர்ட் வந்து இதுதான் க்ரீமிங் ப்ராசஸ், மசாஜிங் டெக்னிக். ஸோ நம்ம மசாஜிங் ஸ்டெப் இதை வந்து நம்ம காலில் வந்து இந்த க்ரீம் மினிமம் அமௌண்ட் ஆஃப் க்ரீம் எடுத்துகிட்டு 15 to 20 minutes நல்லா ஜென்டிலாக வந்து ஒரு நல்ல மசாஜ் கொடுக்கணும். இது வந்து நல்ல நமக்கு வந்து சூப்பராக நமக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணும். இந்த ஸ்டெப் வந்து கம்பல்சரி. இது வந்து 15 to 20 minutes 25 minutes கூட பண்ணுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம வந்து 10 minutes வந்து நல்லா இந்த க்ரீம் போட்டு நம்ம வந்து ஒரு 10 minutes காலுக்கு நல்ல ஒரு மசாஜிங் கொடுக்கணும். நமக்கு வந்து நல்ல ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும். இந்த ஆஃப்டர் மசாஜிங் நம்ம ஃபுட்ஸ் வந்து ரொம்ப நல்லா ரிலாக்ஸ்டாக நமக்கு வந்து ஃபீல் ஆகும். ஸோ இது வந்து தேர்ட் ஸ்டெப். நம்ம ஆஃப்டர் தட் எப்போதும் போல தான் ரின்ஸ் பண்ணிடணும். வாட்டரில் டவல் வச்சு நல்லா துடைச்சிடணும். இப்போ வந்து நம்ம வந்து காலை வந்து நல்லா டவல் வச்சு நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வைப் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்னோடய கால் ஃபுட்டில் பார்த்திங்கன்னா ஃபிங்கர்ஸ் ஃபுட்டில் வந்து சின்ன சின்ன ஹேர்ஸ் இருக்கும். ஸோ பேபி ஹேர்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். அதை வந்து நான் வந்து ரேசர் வச்சு நல்லா வந்து க்ளீனாக வந்து ஷேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்குவோம். நீங்கள் வந்து எப்பிலேட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு அஃபோர்டபுளாக நம்ம காட்டுறதுனால நான் வந்து ரேசரே வந்து நான் வந்து எடுத்து யூஸ் பண்ணுறேன். நான் வந்து நெயில் கட்டர் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னேன் ஆல்ரெடி. எனக்கு சிசர் தான் வந்து ஈஸியாக இருக்கும். நான் சிசரில் வந்து என்னோடய நெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து அழகாக வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இந்த சைடு அந்த சைடு கார்னரில் கட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு ஷேப்பில் கொண்டு வந்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதுதான் வந்து கியூட்டிக்கல் ரிமூவர். இதை பற்றி நான் வந்து சொல்லுவேன் பாருங்கள். இந்த கியூட்டிக்கல் ரிமூவர் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம நெயில்ஸோட 2 சைட் கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நமக்கு வந்து அழுக்கு சேர்ந்துருக்கும். அதையும் வச்சு எடுத்துக்கலாம். அண்டு ஃபுல் நெயில்ஸோட அவுட்டர் ரிங் ஏரியாவில் வந்து நம்ம வந்து இந்த யூ ஷேப்பில் இருக்கும். அது நம்ம வந்து அதில் எடுத்தோன்னா அந்த ஸ்கின் எல்லாமே வந்து நமக்கு வந்து அழகாக பீலாகி வந்துடும். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எடுங்க. நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அது ஈஸியாக வந்துடும் நமக்கு. லைக் இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ஃபிங்கரில் பண்ணிவிடுங்க. நம்ம நெயில்ஸில் இருக்க டர்ட் பார்ட்டிகல்ஸும் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிறோம். அழகாக வரும் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். சாரி ஃபார் திஸ் மிஸ் கைஸ். நீங்கள் வந்து நல்லா இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி இதை வந்து கம்ப்ளீட்டாக பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணோம், தேர்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம். மசாஜிங். அழகாக இந்த மாதிரி க்ரீம் போட்டு நம்ம இல்லைனா இது மாதிரி உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் ஆலோவேரா ஜெல் கூட ரோஸ் வாட்டர் ஆர் ரோஸ் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் ஜாயில் இருக்கும், அந்த மாதிரி ஆல்மண்ட் க்ரீம் அந்த மாதிரி நார்மல் மாய்ஸ்சரைசரே கூட நீங்கள் வச்சு நல்லா வந்து காலுக்கு வந்து ஒரு 10 minutes நல்லா வந்து அழகாக ஒரு மசாஜ் கொடுக்கலாம். ஆஃப்டர் 10 minutes நான் இந்த மாதிரி கால் ஃபுல்லாக வந்து வைப் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு காட்டன் கிளாத் வச்சு. ஃபோர்த் ஸ்டெப் என்னென்னா நம்ம வந்து ரப் பண்ணலாம் கியூட்டிகல்ஸில் என்னென்னா நம்மளோட நெகம் இருக்குல்ல, நெகத்தோட அந்த அவுட்டர் ஷேப் அதில் அந்த ஜெல்லு ஒவ்வொரு நெயில்ஸ்லேயும் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஒரு ஜென்டல் சும்மா மசாஜ் மாதிரி கொடுக்கணும். அடுத்த நம்ம கியூட்டிக்கல் ரிமூவர் வச்சு நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். அதில் இருக்க டர்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். அண்ட் தென் நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா காலை சாஃப்டன் பண்ணுறதுக்காக இந்த கியூட்டிக்கல் ஆயில் வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து என்ன கியூட்டிக்கல் ஆயில்னால் VLCCயோட கியூட்டிக்கல் ஆயில். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதனால தான் நான் இதை வந்து இந்த மெத்தடில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுறேன். இது நான் வந்து இயர்ஸ் அண்ட் இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்காது. இதோட இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம பண்ணணும். நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் கொஞ்சமாக எடுத்துகிட்டு கால் ஃபுல்லாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நல்ல ஒரு ஜென்டலாக ஒரு மசாஜ் கொடுத்துக்குறேன். என்டையர் லெக் கால் வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுட்டில் இந்த மாதிரி ஆல் ஓவர் ஃபுட் போத் ஆஃப் த லெக்ஸில் வந்து அழகாக அப்ளை பண்ணி ஜென்டலாக ஒரு 10 minutes வந்து நம்ம வந்து மசாஜ் வந்து நீட்டாக கொடுத்துருக்கோம். நம்ம காலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரிலாக்ஸிங் ஃபீல் கொடுக்கும். இதை நீங்கள் வந்து கம்பல்சரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கோகோனட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாஸ்கிங். இது வந்து ஃபுட் மாஸ்க். இதுவும் அந்த மாதிரி தான். நம்ம வந்து இந்த ஃபுட் மாஸ்க் என்ன பண்ணணும்னா காலில் வந்து ஒரு திக் லேயராக வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆக விட்டுறணும். கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிறதுக்கப்புறம் ஸ்பஞ்ச் வச்சு ரிமூவ் பண்ணிடலாம். ஆர்எல்ஸ் நம்ம வந்து காலை நல்லா மசாஜிங் கொடுத்தே வாஷ் பண்ணிவிட்டு ரின்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் டவல் வச்சு தொடச்சி
ஆஃப்டர் ஜெல் அப்ளிகேஷன் 4th ஸ்டெப் முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளோட போத் ஆஃப் த டோஸ் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து தொடச்சி எடுத்துக்கிறோம். இப்போ வந்து 5th ஸ்டெப்க்கு நம்ம வந்து டேரெக்டாக போயிடலாம். 5th ஸ்டெப் வந்து நம்ம வந்து ஈஸியான ஸ்டெப், லாஸ்ட் ஸ்டெப். இதில் வந்து நம்ம எந்த ஒர்க்கும் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் நம்மளோட காலில் வந்து 2 கால்லையும் இந்த மாதிரி மாஸ்க் போட்டுட்டு இதை வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வந்து விட்டுடலாம். இது வந்து 10 மினிட்ஸில் ட்ரை ஆகிடும், இல்லை 15-20 மினிட்ஸ் கூட ஆகும். நல்ல அழகாக நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. 2 கால்லையுமே வந்து நல்லா அப்ளை பண்ணிடலாம். நம்ம இதுதான் வந்து பேக் தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம இவ்வளோ நேரம் பண்ணதை வந்து மெயின்டைன் பண்ண போகிறதே இந்த பேக் தான். நான் வந்து ஆல்ரெடி சொன்னதை நம்ம ஃபேஸ்க்கு நம்ம எதுவாக இருந்தாலும் பேக் போட்டால் தான் நமக்கு வந்து மெயின்டைன்டாக இருக்கும் நம்மளோட ஸ்கின்னு. ட்ரை ஆனதுக்கப்புறமா அதே மாதிரி ஹாட் டப்பில் ஹாட் வாட்டர் வச்சு ஜென்டலாக ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்து நான் வந்து அதை கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் ஸ்டெப் அவ்வளோ தான் முடிஞ்சிடுச்சு பெடிக்யூர். இது வந்து என்னென்னா மாய்ஸ்சரைசர். இந்த மாய்ஸ்சரைசர் என்ன பண்ணணும்னா நம்மளோட காலில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு லிட்டில் பிட் குவான்டிட்டி எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு கால் ஃபுல்லாக ஜென்டலாக ஒரு மசாஜ் கொடுக்கணும். நம்ம மசாஜ் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதான், நம்ம அப்படியே விட்டுறணும். நல்லாயிருக்கும். அண்ட் நம்ம நெயில் பாலிஷ் போட்டுக்கலாம். ஸோ தட்ஸ் இட். இதே தான் வந்து பெடிக்யூர் ப்ராசஸ். பெடிக்யூர் ப்ராசஸ் வந்து முடிய போது ஃபைனல் ஸ்டெப் இது தான். நம்ம வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் எடுத்து அழகாக அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இந்த மாய்ஸ்சரைசர் இல்லைனா கூட நீங்கள் வந்து வாடி ஹெர்பல்ஸில் வந்து மாய்ஸ்சரைசர் இருக்கும், க்ளோவன்ஸ். இந்த மாதிரி அது வந்து எக்ஸலன்ட் மாய்ஸ்சரைசர் சொல்லுவேன் நான். அது கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு நெயில் பாலிஷ் வந்து காலுக்கு ஃபைனலாக வச்சுக்கிறேன். பாருங்கள், நீங்கள் எந்த கலர் வேணால் வச்சுக்கலாம் நெயில் பாலிஷ். எனக்கு இந்த கலர் வந்து பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். இது காலும் நம்மளோட கையில் கூட இந்த நெயில் பாலிஷ் வச்சு நம்ம கொஞ்சம் நல்லா பிரைட்னஸாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். பெடிக்யூர் ஸ்டெப்பில் வந்து ஃபைனல் ஸ்டெப் வந்து நம்ம வந்து நெயில் பாலிஷ் வைக்கணும்னா வச்சுக்கலாம், வேண்டாம்னா விட்டுறலாம். நெயில் பாலிஷ் வச்சு நம்ம வந்து கால் பார்க்க கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன்டாக அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜென்ரலாக நெயில் பாலிஷ் வைக்கும்போது தான் நான் வந்து சைலண்ட்டாக அமைதியாக உட்காந்து வைப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் இந்த மாதிரி நான் 2 கால்லையுமே இந்த நெயில் பாலிஷ் வச்சுருக்கேன். இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸாக நான் வந்து நிறைய சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் இந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, நான் DIY சொன்னதையே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அதுலேயும் நல்ல ரிசல்ட்ஸ் தான் இருக்கும். அப்படி பண்ண டைம் இல்லாதவங்க வந்து இந்த மாதிரி பேக் வாங்கி ட்ரை பண்ணலாம். இது வந்து அஃபோர்டபுள் ரேஞ்ச் ப்ராடக்ட் தான் நான் வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கிறது. அண்ட் இது வந்து ரொம்பவே நல்ல ரிசல்ட்ஸும் நமக்கு கொடுக்குது. பாருங்கள், ஃபைனல் ஸ்டெப் இது தான். ஸ்டெப்புன்னு சொல்லிட்டேன். ஃபைனல் லுக் இது தான். ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எல்லா என்டையர் ஸ்டெப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட லுக்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் நான் என்னோடய ஃபோட்டோட கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இப்போ வந்து பிஃபோர் பிக் வரும். இப்படி தான் இருந்தது பிஃபோர் பிக். இப்போ பாருங்கள் ஆஃப்டர் பிக். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் பண்ணோம்னா நம்ம காலும் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் வந்து எல்லா கமெண்ட்ஸ்க்குமே வந்து ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.